சிவகங்கை மாவட்டத்தில் போலீசார் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் 9 கேள்விகளை சரமாரியாக எழுப்பியுள்ளார். இது குறித்து தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தனது எக்ஸ் தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சிவகங்கை மாவட்டத்தில் அஜித் என்பவர் காவல் நிலையத்தில் மரணம் அடைந்ததற்கு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் உரிய பதில் அளிக்க வேண்டும். சிவகங்கையில் போலீசாரால் கைது செய்யப்பட்ட அஜித் 24 மணி நேரத்துக்குள் எதற்காக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவில்லை? பல்வேறு இடங்களில் அஜித்தை அடித்து துன்புறுத்திய போலீசார் மடப்புரம் கோயில் அலுவலகத்தின் பின்னால் கொண்டு சென்று அவரை தாக்கியதாக அஜித்தின் சகோதரர் நவீன் தெளிவாக கூறியுள்ளார். இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும் ஒரு கோயிலில் இருந்து விசாரணைக்காக முறையாக கைது செய்யப்படாத ஒரு இளைஞரை போலீசார் அழைத்து செல்ல அனுமதி வழங்கியது யார் என தெரிவிக்க வேண்டும் என்றும் கேள்வி எழுப்பி உள்ளார். விரைவாக தனிப்படை அமைத்து அஜித்தை விசாரிக்கும்படி விசாரித்து உண்மையை வரவழைக்க மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத் மூலமாக நகை உரிமையாளருக்கு வேண்டப்பட்டவர் சென்னை தலைமை செயலகத்தில் பணிபுரியும் ஒருவர் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாகவே இத்தகைய நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அது உண்மையா? ஒருவேளை அது உண்மையெனில் யார் அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? அஜித்குமாரை இரும்பு கம்பியால் கொடூரமாக தாக்கி மிளகாய் பொடி கலந்த தண்ணீரை குடிக்க செய்து துன்புறுத்தப்பட்ட அந்த இளைஞர் மயங்கி விழுந்த பின்னரும் உடனே அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லாமல் 4 மணி நேரம் காவல்துறை வேனில் பூட்டி வைக்கப்பட்டது ஏன் என விளக்க வேண்டும் என்றும் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கேட்டுக்கொண்டு உள்ளார். பொருளாதாரத்தில் பின்தங்கிய அந்த இளைஞர் உயிர் வாழ்ந்தால் என்ன, இறந்தால் என்ன என்ற ஏளனமான எண்ணமா அல்லது உயிர் பிரிந்துவிட்டது என்று தெரிந்து தடயங்களை அழிக்கவும் கட்டுக்கதைகளை கூறவும் போலீசாருக்கு தேவைப்பட்ட கால அவகாசம்தான் 4 மணி நேரம் தாமதமாக அழைத்து வந்த காரணத்தினாலும் சந்தேகத்துக்குரிய நிலையில் மரணம் நிகழ்ந்துள்ள காரணத்தினாலும் அஜித்குமாரை பரிசோதிக்க திருப்புவனம் அரசு மருத்துவமனையும் மானாமதுரை அரசு மருத்துவமனையும் மறுத்துவிட்டதால் மதுரை வரை சென்று ஒரு தனியார் மருத்துவமனையில் அஜித்குமாரை சடலமாக போலீசார் பரிசோதனைக்கு ஒப்படைத்தார்கள் என்பது உண்மையா? அஜித்குமாரின் இறப்புக்கு காவல்துறையினரின் துன்புறுத்தல் காரணம் இல்லை என்றால் 6 போலீசார் ஏன் பணியிடை நீக்கம் செய்யப்பட வேண்டும்? இது கொலைதான் என்று ஒப்புக்கொண்ட பின்னும் அஜித்குமாரின் மரணத்துக்கு காரணமாக இருந்தவர்கள் மீது கொலை வழக்கை தற்போது வரை ஏன் பதிவு செய்யவில்லை? ஏன் அவர்களை கைது செய்யவில்லை? இவ்வளவு குளறுபடிகள் இருந்தும் போராட்டத்தில் இறங்கிய அஜித்குமாரின் குடும்பத்தினர் உறவினர்களிடம் அஜித்குமாரின் சடலத்தை பெற்றுக்கொள்ளவும் பிரச்சனையை பெரிதாக்காமல் இருக்கவும் திமுகவினரை வைத்து பேச்சுவார்த்தை நடத்தியதோடு அவர்கள் மசியாமல் இருந்த நிலையில் போலீசாரின் பாதுகாப்புடன் திமுக கொடி பொருத்தப்பட்ட வாகனத்தில் அஜித்குமாரின் தம்பியான நவீனை மறுபடியும் எங்கேயோ அழைத்து செல்ல முயற்சித்தது எவ்வளவு அராஜக செயலாகும்? நீதியை தடுக்கும் பொருட்டு செயல்பட்ட அமைச்சர்கள் மற்றும் திமுக பொறுப்பாளர்கள் மீது எப்பொழுது வழக்கு பதிவு செய்யப்படும்? திமுக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் தற்போது வரை தமிழகத்தில் 24க்கும் மேற்பட்டோர் காவல் நிலைய மரணங்கள் நிகழ்ந்துள்ளன. தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைந்தது முதல் தொடர்ந்து அதிகரித்து வரும் காவல் நிலைய மரணங்களுக்கு தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் கூறப்போகும் பதில் என்ன என்று சரமாரியாக கேள்விகளை எழுப்பியுள்ளார் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். குறிப்பாக தமிழ்நாட்டை சுடுகாடாக திமுக அரசு மாற்றி வருவதாகவும் சமூக நீதிக்கு வித்திட்ட தமிழகத்தில் திமுக அரசு அநீதியை அன்றாடம் விதைத்து வருவதாகவும் அண்ணா அறிவாலய திமுக குற்றவாளிகளின் கூடாரமாக மாறிவிட்டதாகவும் தமிழகத்தின் அநீதியின் அடையாள சின்னமாக அண்ணா அறிவாலய திமுக அரசு மாறிவிட்டதாகவும் தேசிய மாநில அரசியல் கட்சி தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்கள்
தெரிவிக்கின்றனர். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.